வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. ஆனா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு? அண்ணே நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில பாவூர் சத்திரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. ஓகேண்ணே. ஆனா நம்ம எப்போதுமே நம்மகிட்ட பாத்தீங்கன்னா பசு மாடுகள், சென மாடா இருக்கட்டும், பால் மாடுகள் நம்மகிட்ட எப்போதும் இருக்கும். கண்டிப்பா. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் காங்கிரஸ் இந்த காலை வந்து இந்த குர்பானிக்காண்டி வாங்கி வளர்க்குறீங்களா இல்ல எப்படின்னு? அண்ணே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் மட்டும்தான் எல்லா பக்கத்துக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு கிர்ரு காங்கிரீஜ் மேல உள்ள ஆசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் காங்கிரீஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ராஜஸ்தான்ல எடுத்திருந்தோம். ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 நம்ம எடுத்திருந்தோம். சரியா? அந்த மாட்டோட பிள்ளை தான் இந்த மாடு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகேண்ணே, நம்ம கண்டுல இருந்து இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா இறப்பாடுகள் எல்லாம் கொடுத்து நல்ல முறையில வளர்த்து நம்ம வீட்டுக்காக ஒரு அழகுக்காக நம்ம இதை வளர்க்குறோம். ஓகேண்ணே, ஓகேண்ணே, ஓகே. என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம தொழுவுல வந்து மழை நேரங்கள்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெயில் நேரங்கள்ல கெட்டுறதுக்கு வந்து இடங்கள் வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா அமைப்பான இடங்கள் இதுக்கு இல்ல. ஓகே. இதுக்காகவே ஒரு தனி ஷெட்டு போடக்கூடிய நிலைமைகள்ல இருக்கு. ஓகேண்ணே. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேண்ணே, ஓகே. ஆமா ஆமா. ஓகேண்ணே. இப்போ பசு மாடு வளர்த்தா அதுல பால் வரும், நமக்கு வந்து இன்கம் இருக்கு. பட் ஆனா காளை மாட்டுல இன்கம் இல்லையே. ஆனா நம்ம டைரி ஃபார்முக்குன்னு ஒரு நேம் இருக்கு. நம்ம ஃபார்முக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே முதல்ல கூப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு மாடு பாக்குறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமா ஒரு மாடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதோட தாய் மாடு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம். அதோட போட்டோ எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா. ஓகேண்ணா. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாடையுமே நம்ம வந்து எடுத்து ஒரு ஆசையா வச்சிருந்தோம். இப்பவும் போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இதை வச்சிருக்கோம். என்னன்னா இது வந்து பச்சை பிள்ளை மாதிரி தான், எல்லாத்துலயுமே வந்து குழந்தை மாதிரி நடந்துக்கிடும். ஒரு சேட்டை எதுவுமே கிடையாது, யாரையும் குத்தாது வைக்காது. அப்படி தெரியல, அவ்வளவு ஆக்ரோஷம் பாக்குறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பயமா தெரியும். அதனாலதான் இப்ப லேபருமே வந்து பாத்தீங்கன்னா இதை அவுத்து கட்டுறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா இது வந்து குழந்தை ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட நம்மளை பார்த்தா பயம்தான் படுந்தவரை நம்மளை பார்த்து எதுக்காது. உங்களோட ஹைட்டா இருக்கணும். ஆனா நம்மளை விட ஹைட்டுன்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி ஹைட் வரும். மாட்டை பொறுத்தவரையில ஒரு 8 அடி ஹைட் தாராளமா வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இட கண்டிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒரு இட கண்டிஷனுக்கு ஒரு 1.5 டன் 1 டன்னுக்கு மேல வரும் வெயிட். 1 டன் ஒரு குட்டியான ஒண்ணுதான் ஏத்த முடியும். ஒண்ணு மட்டும் தானே ஏத்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மாடு, நல்ல பெருங்குட்டான காளை. ஆமாண்ணே. 4 பல்லு தான். கண்ணுக்குட்டில இருந்து வளர்த்த போட்டோ எல்லாமே இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் இதை வளர்த்தாங்க. அதுக்குள்ள போட்டோவுமே நம்மகிட்ட இருக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மாடு பெருசா இருக்கு, திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட கட்டோ ஏதோ கட்டோ பயந்து ஓடிருச்சுன்னா அவங்க இழுத்து போட்டுற கூடாதுங்கிறதுக்காக இப்ப அவளை அவுக்க விடல. இப்ப நம்ம அவுக்குறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1-2 பேரு இப்ப எங்க ரிலேட்டிவ் எல்லாரும் அவுப்பாங்க. ஓகேண்ணா. அது ஒரு சில பேர் அவுப்பாங்க. ஓகேண்ணா. இவன் பாத்தீங்கன்னா சந்தையில நம்ம பெரிய பெரிய காளைகள் பாத்துருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஹைட்டு இந்த உடம்புல இந்த சிமில்ல உள்ள காளை நம்ம பார்த்தது இல்ல. அவ்வளவு தோரணை சிமில்ல என்ன ஹைட் இருக்குன்னு. ஆமாண்ணே. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு தான் காரணம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா கழிவு தண்ணி வைக்க மாட்டோம். கழனி தண்ணி, வீட்டுல இருக்கக்கூடிய ஊற தண்ணி, நம்ம சாம்பார் வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டோம். ஓகேண்ணா. ஏன்னா போன இடம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு குர்பானிக்கு ஒரு ஆடு கொடுத்தோம். ஓகே. ஆமா. அதுக்கு முன்னாடி மயிலம்பாடி கொடுத்தோனே. போன ட்ரிப் கொடுத்திருந்தோம். 32,500 கொடுத்தோம். 55 கிலோ வந்துச்சுன்னு போன் அடிச்சு சொன்னாங்க. ஓகேண்ணா. அவங்களுக்கு பெரிய லாபகரமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன ட்ரிப் இதை விற்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். இது பழக்க வழக்கத்தை பொறுத்து நம்ம கொடுக்க கூடாதுங்க கூடிய கண்டிஷனுக்கு வந்துட்டோம். குழந்தை மாதிரி இருக்கு. ஆமாண்ணே. ரொம்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நல்ல பழக்கம். கயிறை இப்ப அவுத்து விட்டா பின்னாடியே வரும். அது வேற ஆட்கள், புது ஆட்கள் இருக்கிறதால மாடு அங்க இங்க நடக்குமே தவிர தனிமேல நம்ம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே நடக்கும். அவ்வளவு பாசமா இருக்கும். ஆமா ஆமா. பொதுவாக நாட்டு மாடுனால எப்படிதானே? ஆனா நாட்டு மாடுன்னு கிடையாது, இது எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கான தனி டைமிங் எடுத்துக்கிடும் நாட்டு மாடை பொறுத்தவரையில. ஓகேண்ணா. ஆமா. இந்த மாடு கண்ணுக்குட்டிலே உங்கள்கிட்ட இருக்கனால அவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா. கண்ணுக்குட்டிலே இருக்கிறதால சாப்பிட்டு முதல்ல வந்து இது வந்து பழகுறது வந்து யாராச்சும் முக்காவாசி ஆட்களை தான் ஏத்துக்கூடாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிடாது. சாப்பாடு கொடுக்குற எல்லாத்தையும் ஏத்துக்கிடாது. ஓகே. சின்ன வயசுல இருந்து பெரும்பாலும் வளர்க்குறவங்கள தான் நல்லா ஏத்துக்கிடும். மீதி எல்லாரையும் கண்டா பயப்படதான் செய்யும். இப்ப இது வந்து என்ன ஏத்துக்கிட்டு இத மாதிரி எங்க ரிலேட்டிவ்ல ஒரு ஆளை ரொம்ப ஏத்துக்கிட்டு. ஓகே. நாங்க 2 பேரும் கூப்பிட்டா பின்னாடியே வரோம், வர்றதை பொறுத்தவரையில. ஓகேண்ணா. ஆமா. அவ்வளவுக்குள்ள சாஃப்டான காளையா இருக்குண்ணே. ஆமாண்ணே. நல்ல காளைண்ணே. எனக்கு இதை வாங்குறவங்களுக்கு வந்து நஷ்டங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா கிடையாது. பெருங்கூட்ட பெரிய லாபகரத்துக்கு தான் இருக்கிறத பொறுத்தவரையில இந்த டைம் இதை கொடுக்கணுங்கிறது வந்து பெரிய நோக்கங்கள் கிடையாது. நமக்கு வந்து கட்டுப்படியான ரேட்டு வந்துச்சுன்னா இதை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். ஓகே. விலை சொன்னது 1.5 லட்சம் ரூபாய் விலை சொன்னோம். ஓகேண்ணா. ஆமா. முன்ன பின்ன கொடுக்கலாம். ஆனா நேர்ல வந்து பார்த்தாகன்னு இருந்ததுன்னா நம்ம முன்ன பின்ன பார்த்து கொடுக்கலாம். ஏன்னா இட மதிப்பு இருக்கு. ஆமாண்ணே. இட மதிப்பு நம்ம வளர்த்திருக்கிறதுக்கு கட்டாதானே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல நம்ம காப்பாத்திருக்கோம். ஓகே. இதோட தாயில வந்து 8, 7, 15 லிட்டர் பால் இருந்துச்சு. ஓகேண்ணா. கிட்டத்தட்ட 2 காம் பாலை கொடுக்க போக எங்க வீட்டுக்கு நாங்க ஒரு 3 to 4 லிட்டர் பால் கறப்போம். ஓகே. ஆமா. கண்ணுட்டி விட்டுட்டீங்க? கண்ணுக்குட்டி தான் விட்டோம்.
கிட்டத்தட்ட இந்த கண்ணுக்குட்டியில குடிக்க போய் தான் இந்த அளவுக்கு காளையோட பாத்தீங்கன்னா உடம்பு வந்து இந்த அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆடையை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன நோய் நொடி கூட வந்தது கிடையாது. நான் மெடிசின் செலவு பண்ணது கிடையாது. ஓகே. ஆனா மாட்டுல கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தரமா கொடுத்தேன். என்னன்னா கோதுமை தவிடு கொடுப்போம், அதே மாதிரி எஸ்கேஎம் குச்சி புண்ணாக்கு கொடுப்போம். எஸ்கேஎம் குச்சி புண்ணாக்கு இல்லாத போது கடலை புண்ணாக்கு கொடுப்போம். ஓகேண்ணே. அந்த கடலை புண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரம் அந்த மாதிரி கொடுப்போம். குச்சி புண்ணாக்குலையும் கோத்ரேஜும் எடுத்துக்கிடுவோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் தான், அந்த மாதிரி வேற எதுவும் கொடுக்கறது கிடையாது. இப்போ வந்து கடலை புண்ணாக்கும் கோதுமை தவிடு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ குர்பானிக்குனாலே எல்லாருமே நாட்டு மாடு தான் விரும்புறாங்க. ஆனா நாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா குர்பானிக்கு தான் வருஷம் அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா போன டைம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஒரு காலம் 1,24,000 ரூபாய்க்கு ஒரு ஹெச்எஃப் காலை வித்துது. ஓகே. ஆமா. இந்த தடவை குர்பானிக்கு வளர்த்துருக்கோம். ஆனா குர்பானிக்கு அந்த அளவுக்கு பெரிய விலை போகலன்னு தான் என்னோட அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா போன வருஷமும் வந்து காளையை கேட்டாங்க, பெரிய லெவலுக்கு ஒன்றும் கேட்கல. ஓகேண்ணே. அதோட கரியை கணக்கு பண்ணி கேட்கல, சௌரியமா கிடைக்கிறாங்க விஷயத்தை தான் பார்த்தாங்க. இந்த ட்ரிப்பும் அப்படிதான் இருக்குன்னா கிறிஸ்டின் பண்டிகைக்கு நல்லா விற்கிற மாதிரி இருக்கு. ஓகேண்ணே. ஏன்னா இந்த தடவை நம்ம குர்பானிக்குன்னு கொண்டு வரோம், அவங்களுக்காக வித்துதுன்னா விக்கெட்டு. ஏன்னா நம்ம வந்து வருஷம் குர்பானிக்கு கண்டிப்பா ஒரு பொருள் கொடுத்துருவோம். இந்த டைம் ஒரு கண்ணுக்குட்டி கிடேரி கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டுல வளர்ப்புக்காக வீட்டுக்கு போட்டிருந்தோம். அந்த கிடாரியை வந்து இந்த டைம் கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 35,000க்கு கொடுத்தோம் ஒரு கிடாரி. அது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி போயிருக்கு. தென்காசி போயிருக்கு. அந்த டைம் கொடுத்துட்டோம். வருஷத்துக்கு ஒண்ணு நம்ம கண்டிப்பா சேல் பண்ணுவோம். அது வீட்டுல வளர்த்தது கண்டிப்பா ஒண்ணு கொடுப்போம். போன ட்ரிப் ஆடு கொடுத்தோம். இந்த வருஷம் ஒரு கிடாரி கொடுத்தாச்சு. அதுக்கு முந்தின வருஷமும் ஒரு மூரியும் கொடுத்தோம், கிடாரியும் கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடாரி கொடுத்துட்டோம். ஆனாலும் ஒரு இந்த காலையும் வந்து நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். வித்துதுன்னா பாத்துக்கிட வேண்டியதான், இல்லைன்னா இதுக்கு ஒரு இடம் போட்டுட்டு அடுத்த வருஷம் வித்தாலும் பார்க்க வேண்டியதான், இல்லைன்னா வீட்லயே நிறுத்திட வேண்டியதான் கூடிய கண்டிஷன் இருக்கு. ஆமா, தோரணை இருக்குண்ணே. ஆனா வீட்டுல கொண்டு கட்டா ஜம்முன்னு இருக்கணும். அவங்க ஆனா வீட்டுல கொண்டு கட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல தோரணையா இருக்கும். உடம்பு நல்ல உடம்பு. யாருனாலும் அந்த மாடை பார்த்துட்டு போட்டோ எடுத்து. ஆனா இப்பவும் வெளியூர்ல இருந்து தான் கேக்குறாங்க. கேக்குறவங்க எல்லாருமே வெளியூர்ல இருந்து தான் கேக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயப்படுறாங்க. ஆனா நம்ம டிரான்ஸ்போர்ட் பாதி தான் பண்ணி கொடுக்குறோம். இங்க இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பக்கம் ஒருத்தர் கேட்டாரு. ஈரோடு பக்கம் இறங்கி போறதுக்குன்னா பாதி டிரான்ஸ்போர்ட் தான். அதே மாதிரி வெளியூர் எந்த ஊருக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாதி டிரான்ஸ்போர்ட் தான். நம்ம வந்து ஃபுல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கேட்கல. பாதி டிரான்ஸ்போர்ட்ல எங்க வேணாலும் நம்ம இறக்கி கொடுத்துடலாம். விலையும் ரீசனபிளா பண்ணிக்கலாம். ஆனா வீடியோ பார்த்துட்டு மட்டும் வீடியோலயே நீங்க ரேட்டு கேட்கணும்னு நினைக்க வேண்டாம். நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு கோயிலுக்கு பண்றீங்க, அதுக்கு மதிப்பு கொடுத்து வந்து நேர்ல குறை இருக்கா என்னன்னு வந்து நேர்ல வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா போன்ல பேசி என்னோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நீங்க நாளைக்கு அமௌண்ட் போடுறேன், நாளைக்கு மறுநாள் அமௌண்ட் போடுறேன்னு சொல்லி விக்க விடாம பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம சொல்றது. நேர்ல வந்து பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா பணத்தை அடைச்சிருங்க. பாதி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ல நான் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அதை பொறுத்த வரல. பணத்தை அடைச்சிட்டாங்கன்னா நான் காலையை கொண்டு வந்து கொடுக்கறதுனா நம்ம பொறுப்போட வந்து வேணாலும் கொடுத்துடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்மளோட ஆட்கள் கொண்டாந்து இறக்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பொறுப்பு ஏற்று வேணாலும் பண்ணி கொடுப்போம். ஆமா, சரி. அது மாதிரி வெளியூர்ல இருக்கவங்க வந்து பார்த்துட்டாதான் நமக்கு பெட்ரு. நேர்ல வரணும். நேர்ல வரண்டா நம்ம கொஞ்சம் எவ்வளவு நாளும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். நேர்ல வந்து எவ்வளவு நாளும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். போன்ல கேட்கற விட நீங்க அந்த பக்கம் இருந்து எடுத்து பாருங்க. நானே இந்த பக்கம் தெரிய மாட்டேன். அதான் அந்த பக்கம் இருந்து எடுத்தோம்னா இது ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வந்து நம்ம தெரிய மாட்டோம். உங்களோட ஹைட்டா இருக்கு. நம்மளை விட ஹைட் நல்ல காலை. நல்ல காலையில எலும்பு கணங்கிறத பார்க்கவே முடியாது. ஜம்முன்னு வளர்த்து இந்த டைம் விக்கலன்னா இது வந்து விற்க போறதா ஐடியாக்கள் வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கு பிறகு ரொம்ப வயசான பிறகு ரொம்ப ஏஜான பிறகுதான் அதுக்கு முடியாதுங்க கூடிய கண்டிஷன் வரும்போது வேணா வித்துக்கிடலாம் நினைச்சிருக்கோம். அது வரைக்கும் நம்ம வீட்டுல நிக்கட்டு அப்படிங்கறதா ஒரு நினைப்பு. ஏன்னா போன வருஷம் நம்ம வந்து நினைச்சோம் 1 லட்சத்துக்கு மேல வந்தா விக்கணும் அப்படின்னு. போன இடம் வந்து பாத்தீங்கன்னா 93 வரை கேட்டாங்க. மேலப்பாளையம் சந்தையில நம்ம 1 லட்சத்துக்கு மேல வித்தாதான் விக்கணுங்கிறதுக்காக. அது போக லட்சத்துக்கும் வாங்கியிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து அது பார்த்த உடனே கொஞ்சம் பாவமா தெரிஞ்சுது. அதுக்காக போன ட்ரிப் வந்து நம்ம கொடுக்கல. ஆமா, இந்த ட்ரிப்பு நம்ம கெட்டுற வசதிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால கொடுப்பவங்க கூடிய ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா, நல்லா இருக்கும். அதே மாதிரி நட உட எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. தோரணையா இருக்கும். முன்னாடி வந்து பாருங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். நட உடைகள் பார்க்கணும். நல்ல கம்பீரமான காலம். அப்படிதானே எனக்கு கால் கையெல்லாம் நல்ல ஊக்கமா இருக்கும். பெரிய காலம். இந்த மாதிரி காலை உண்மையா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு தோரணை. ஆமா, குர்பானி காங்கிரேஜ்ல இந்த சைஸ் இந்த உடம்புல கண்டிப்பா பார்க்க முடியாது. இந்த வளப்புல இந்த ஹைட் அண்ட் வெயிட்ல அதே மாதிரி எந்த ஒரு குறை இல்லாத காலை அதே மாதிரி தோரணையில கண்டிப்பா பாக்குற வாய்ப்பே கிடையாது. ஆமா ஆமா. அதோட